கோபால்காவிலேருந்து ஷீரடி 15 கிலோமீட்டர். இப்போல்லாம் நிறைய ஆட்டோ கார் அப்போல்லாம் எந்த வசதி கிடையாது. ஒரு 2 நாள் நடந்து போகிறது 2 நாள் ஆகும். அந்த மாதிரி கோபால்காவிலேருந்து போகிற நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது நம்ம பசி எடுத்துக்குது, சாப்பிடணும். என்ன பண்ணுறாங்க, வேறு எதுவுமே அந்த மாதிரி கிடைக்கல. என்ன பண்ணுறாங்க, கையில் பாபா வந்து ரொட்டி எடுத்து 2 எடுத்து வாயில் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு படுத்துறாங்க, உடம்பு அப்படியே படுத்துறாங்க. அது ரொட்டி எடுத்துகிட்டு போய் திருப்பி அப்படியே கையில் போட்டு போய் பாபா கிட்ட போகிறாங்க. நிறைய கூட பாபா கிட்ட. பாபா அப்படியே ஆரத்தி முடிஞ்சு போச்சு. ஆரத்தி முடிஞ்ச ஆரத்தி முடிஞ்ச போன பாபா கையில் மடக்கிறார். ஏன்னா சாப்பிட போறாரு. இங்கே சொல்லுறது சக்கரை பொங்கல், வெயிட் பொங்கல் எல்லாம் பாபா கிட்ட எல்லாமே ரெடியாக இருக்கு. ஆனால் பாபா சாப்பிடல, வெயிட் பண்ணுறாரு. அப்போ ஷாமாவை கூப்பிட்றாரு. ஷாமா வந்து ஆத்திரா வந்து சாய் சரித்திரா. ஷாமா இங்கே வாழ்ற ஷாமா அங்கே ஒரு அம்மா மயக்கி வந்துருக்காங்க, நான் பாட்டி அங்கே ஊந்துருக்காங்க, போய் கூப்பிடுவான்றாரு. அது வீடியோ பார்த்தா பாட்டி வந்து ஊந்து பாபா அந்த அம்மா கூப்பிடுறாரு. இங்கே எல்லாத்தையும் விட்டாரு, சாப்பாடுக்கு கூட விட்டாரு. அந்த அம்மா கேட்குறாரு, அம்மா எனக்கோசம் நீ என்ன கொண்டு வர பாபா கேட்கிறாரு. மாஜி நீ எனக்கோசம் நீ என்னவா கொண்டு வர பாபா கேட்கிறாரு. அந்த அம்மா வந்து அழுகுற மார்க்கோ பாபா எல்லாரும் வந்து பாபா நம்மளோட கூப்பிட்டு கேட்கிறாரு. மார்க்கோ பாபா மரத்தில் மார்க்கோன்னா மன்னிச்சிருங்க பாபா, என்ன மன்னிச்சிருங்க. ஏமா நான் மன்னிக்கிறேன் பாபா, எல்லாரும் ஏமா அவர் மன்னிக்கிறாரு. இல்லை பாபா, நான் உங்களுக்கு போது ரொட்டி கொண்டு வந்தேன். அந்த ரொட்டி என்ன பண்ணிட்டேன், பசியில் நான் சாப்பிட்டேன். அது வந்து எச்சப்பட்டு அதனால அவன் கொடுக்க நல்லா இருக்கு பாபா. பாபா அதுக்கு பிரின்றாரு. அந்த மாதிரி போட்டு ரொட்டி என்ன பண்ணுது, கையில் இருக்கும் வச்சு அதை பிரித்து எடுக்கும்போது ரொட்டி 2 ரொட்டி இருக்கும், எப்படி முறுக்கி இருக்கும். இங்கே புது சக்கரை பொங்கல் ரொட்டி கிட்டி எல்லாம் பாய் எல்லாம் சொல்லி ஆரம்பத்தில் விட்டார், தூக்கி போட்டார். அந்த மாதிரி ரொட்டியை பிரிக்க சொல்லி அந்த ரொட்டியை பிரித்து நீங்கள் வீட்டு மாட்டுறாரு. இந்த மாதிரி பாவ சொன்ன வார்த்தை என்னன்னா, அப்பா ஒரு தாய்க்கும் மகனுக்கும் என்ன பண்ணுற